ஒரு பைனான்ஸ்ல இருந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புறது எப்படி, அல்லது வேற ஒரு வாலெட்டுக்கு அனுப்புறது எப்படி? அது ட்ரஸ்ட் வாலெட், பிளாக் செயின் வாலெட் அல்லது பைபிட், பிட்கேட், ஓகேஎக்ஸ், அது எது வேணுமானாலும் இருக்கலாம். பட் பைனான்ஸ் டு பைனான்ஸ் இல்லாமல் வேற ஒன்றுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். அதையும் குயிக்காக பார்ப்போம். ரைட், அப்போ இந்த பைனான்ஸ் டு பைனான்ஸ் உங்களுக்கு அனுப்புறது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், எகெயின் ஹோம் பேஜுக்கு வரேன். இந்த பைனான்ஸில் இருந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு தான் அனுப்ப போகிறோம். இப்போ வேறொரு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புறதுக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன், ஒரு பைபிட்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சொல்லுமே இம்திசாம் பைபிட் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ அதே போல் என்ன செய்யணும்னு கேட்டால், பைபிட் எக்ஸ்சேஞ்சில் இவர் யார், நம்முடைய இம்திசாம் பைபிட்டுக்குள்ளே லொகின் ஆகிக்கொள்ளணும், அவருடைய அக்கௌண்ட்டில் லொகின் ஆகணும். ஓகே, இப்போ நான் பைபிட் லொகின் ஆகிறேன் பாருங்கள், பைபிட். ஓகே பாருங்க, ஒரு பைனான்ஸ் நீங்கள் அதில் ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பைபிட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் என்டர் ஆகிறது, இமெயில், பாஸ்வேர்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், நான் முதலாவது லொகின் ஆக போகிறேன். ஓகே, லொகின் ஆகிறதுக்கு மேலே பாருங்கள் லொகின் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது பைபிட்டில். இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ். பார்ப்போம், அது நோட்ஸில் உங்களுக்கு அதையும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இப்போ பைபிட். ஓகே, இந்த பாருங்கள் இருக்குதா, இவர் தான் அந்த பைபிட், பைனான்ஸ். ஓகே, அடுத்து பைபிட். ஓகே, இவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஒலட்டா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இதை பாருங்கள், லொகின் கொடுக்குறேன். இதில் அதே மாதிரி உங்களுடைய இமெயிலை கொடுங்க. ஓகே ரைட், இப்படி உங்களோட இமெயிலை கொடுங்க. ஓகே, ஏதோ ஒரு இமெயில் கொடுங்க, என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்க, அடுத்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஸ்க்ரீன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லொகின் கொடுத்தேன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ரைட், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நான் லொகின் கொடுத்துட்டேன். சாரி, ஓகே, நான் லொகின் கொடுத்துட்டேன், கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே, லொகின் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பசல்னு வருது, இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லுது. ரைட், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு என்னுடைய இமெயிலுக்கு சம்டைம் ஒரு ஓடிபி ஒன்று வரலாம், அல்லது கூகுள் ஒத்தன்டிகேட்டர், அதாவது 2FA ஒத்தன்டிகேட்டர் ஆப்புக்கு எனக்கு ஒரு இதுன்னு வருது. அதில் என்னுடைய பைபிட்டில் இருக்கக்கூடிய அந்த 6 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ 982 இதை கொடுத்தேன்னு சொன்னோன்னா பாருங்கள் என்னுடைய ஓகே 982, இது பைபிட் தானே. ஓகே, பைபிட் 982 209 ஓகே ரைட், கொஞ்சம் இருங்க, ஏன் லோட் ஆக மாட்டேங்கிறாரு. ஓகே, வெரிஃபிகேஷன் இல்லை. ஓகே, கொஞ்சம் இருங்க. அகெயின் லொகின் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுது. ரைட், இது பைபிட். ஓகே, அகெயின் பைபிட்டில் நம்பரை கொடுத்து பார்ப்போம், எனக்கு இன்னும் ஒரு புதிய நம்பர் கிடைக்கும். 985 ரைட், கிரியேட் ஆகிட்டு. ஓகே சரி, இப்படி பைபிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், நமக்கு பைபிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு இது வந்து பைனான்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச். பாருங்கள், எல்லாம் அதே மாதிரி தானே இருக்குது. இந்த மேலே டிபாசிட் பாருங்கள், இந்த ப்ரொஃபைல், இது எல்லாம் எப்படி பைனான்ஸில் ஒரு விஷயம் இருக்கோ அதே போல தான் இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். ஒலட் இப்படி இருக்காது, ஒலட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ட்ரஸ்ட் ஒலட், பிளாக் செயின் ஒலட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இருங்க, இந்த ஜூம் டைமை கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகே, காரணம் நான் வந்து 12:30 வரைக்கும் தான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்போம், கொஞ்சம் இருங்க. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, இது ஓகே ரைட், ஓகே ஓகே, நான் ஜூமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், இல்லைன்னு சொன்னால் ஜூம் வந்து க்ளோஸ் ஆகிடும் 12:30. ரைட், ஓகே, அகெயின் ஷேர் ஸ்க்ரீன். ஓகே ரைட், சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரைட், ஓகே இருங்க. ரைட், இப்போ
பைபிட்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சில் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் ஆகிட்டேன். இதுலேயும் பாருங்கள், அதுலேயே அதே போல் கேவைசி ப்ரோசஸ் எல்லாம் இருக்குது. இந்த கேவைசி ப்ரோசஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபைடு ஆகியிருக்கணும். ஓகே, இதெல்லாம் வெரிஃபைடு ஆகியிருந்தால் தான் கண்டிப்பாக இந்த பைபிட்லேயும் உங்களுக்கு எப்படி பைனான்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ இதுலேயும் அதே மாதிரி P2P எல்லா விஷயமும் இதுவும் இதே மாதிரி தான், எல்லாமே இதே மாதிரி. அதை சரியாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதுலேயும் உங்களுக்கு எல்லா விடயங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நம்ம ஆரம்பிப்போம். எப்படி பைனான்ஸ்லேருந்து பைபிட்டுக்கு காசு அனுப்புறதுன்னு சொல்லி. அனுப்புறது எப்படின்னு கேட்டால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எக்ஸாம்பிளுக்கு இப்படி நான் அதுக்கு முன்னாடி இப்படி கதைக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்மளுடைய கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. கொமர்ஷியல் பேங்க்லேருந்து ஒரு சம்பத் பேங்க்குக்கு காசு அனுப்ப போகிறோம். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் வெளியில் பாருங்கள். கொமர்ஷியல் பேங்க்லேருந்து சம்பத் பேங்க்குக்கு காசு அனுப்ப போகிறோம். இப்போ இந்த கொமர்ஷியல் பேங்க்லேருந்து சம்பத் பேங்க்கு காசு அனுப்பணும்னு சொன்னால், முதலாவது கொமர்ஷியல் பேங்க்லேருந்து நம்ம என்ன செய்யணும்? காசு வித்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அதாவது கொமர்ஷியல் பேங்க்கோட காசை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்ததுக்கு பிறகுதான் இது சம்பத் பேங்க்கில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் டிப்போசிட் பண்ண போகிறோம். நல்லா இந்த கான்செப்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். கொமர்ஷியல் பேங்க்ல வந்து வித்ட்ரால் பண்ணி தான் சம்பத் பேங்க்ல டிப்போசிட் பண்ண போகிறோம். அப்போ இதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் பைனான்ஸில் இருந்து பைபிட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு சொன்னால், பைபிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்கேருந்து காசை வெளியில் எடுக்க போகிறீங்க? என்னுடைய பைனான்ஸ்லேருந்து நான் காசை வெளியில் எடுக்க போகிறேன், வித்ட்ரோல் பண்ண போகிறேன். இப்போ யாருடைய அக்கௌண்ட்டுக்கு நான் டிபாசிட் பண்ண போகிறேன்? இம்திசாமோட பைபிட் அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண போகிறேன். ரைட், இந்த கான்செப்ட் விளங்கும். அப்போ எங்கே வித்ட்ரோல் நடக்குது, எங்கே டிபாசிட் நடக்குது, இது ரெண்டும் கிளியராக இருக்கணும் ஆரம்பத்தில். அடுத்த விஷயம், இப்போ இந்த கொமர்ஷியல் பேங்க்லேருந்து சம்பத் பேங்க்குக்கு நான் வந்து ரைட் அனுப்ப போகிறேன். ஓகே, சம்பத் பேங்க்குக்கு. இப்போ சம்பத் பேங்க்குக்கு உடனே எனக்கு அனுப்ப முடியுமா? அனுப்புறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் தேவை. இந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஒரு பேங்க்ல இருந்து இன்னும் ஒரு பேங்க்குக்கு காசு அனுப்ப முடியும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு தான் தேவை ஒரு பைனான்ஸ் ஒரு கொமர்ஷியல் பேங்க்ல இருந்து சம்பத் பேங்க்கு காசு அனுப்ப. அப்போ அதே போல ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு பைனான்ஸ்ல இருந்து இன்னும் ஒரு பைபிட்டுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம அனுப்பணும்னு சொன்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தேவைப்படும். நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் தான் காசு அனுப்ப முடியும். அப்போ இங்கேயும் ஒரு நம்பர் ஒன்று தேவை. அந்த நம்பர் இல்லைன்னு சொன்னால் காசு அனுப்ப முடியாது. ஆனால் இப்போ எப்படி ஒரு பேங்க்லேருந்து இன்னும் ஒரு பேங்க்குக்கு அனுப்பும் போது அதை நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்பர்னு சொல்கிறோமோ, இதை கிரிப்டோ கரன்சியில் ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் அல்லது வாலெட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம்னு சொன்னோமா, அப்படி அனுப்பக்கூடிய ஒரு நம்பர் நமக்கு தேவை. அந்த நம்பரை நம்ம அக்கௌண்ட் நம்பர்னு சொல்ல மாட்டோம். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நேம் என்ன சொல்லுவோம்னு கேட்டால், சில பேர் சொல்லுவாங்க அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டிபாசிட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ARRES. ஓகே, அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது இதுக்கு இன்னும் ஒரு காமனான நேம் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அதாவது பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் கீ. ரைட், இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். பப்ளிக் கீயா? பப்ளிக் கீ பிரைவேட் கீன்னு ஒன்று பார்த்தமே, நான் அந்த நேரம் கதைத்தேனே. இதை பிறகு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேனே, நினைவு இருக்கா? பாருங்க இந்த இடத்துல. இந்த பப்ளிக் கீ பிரைவேட் கீ, இந்த பிரைவேட் கீயை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டன். இந்த பப்ளிக் கீ சம்மந்தமாக நான் எதுவுமே கதைக்கலை. நான் சொன்னேன் அந்த நேரம் கதைச்சா அது டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லி. ஆகவே இப்போ உங்களுக்கு பப்ளிக் கீ என்னன்னு விளங்கியிருக்கும். பப்ளிக் கீன்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போது, அதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் அந்த அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படுற மாதிரி ஒரு பப்ளிக் கீ அல்லது அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் அல்லது வாலெட்டுக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ இன்னும் ஒரு டவுட் இருக்குது. நான் சொன்னேன் இந்த பப்ளிக் கீ யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஷோ பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைவேட் கீ ரொம்ப சேஃப்டியானது, ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி கவனமாக உங்களுடைய இதை நீங்கள் தான் வைத்துக்கொள்ளணும்னு சொல்லி.
ஆனால் பப்ளிக் கீ அப்படி கிடையாது. இந்த பப்ளிக் கீயை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. காசு வரதுன்னு வேணும், யாருக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ கொமர்ஷியல் பேங்க் மொபைல் எப்படி பாஸ்வேர்ட் யூசர் நேம் ஷேர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இந்த ரெண்டையும் இப்படி கம்பேர் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. பப்ளிக் கீன்னு சொல்றது ஒரு அக்கௌண்ட் நம்பர், யாருக்கும் ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணினாதான் நமக்கு அதை காசை வெளியே அனுப்பையோ அல்லது வாங்கையோ முடியும். ஆகவே பப்ளிக் கீ பாருங்க உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்கும். இதுக்கான டைம் கூட பெருசாக போயிருக்காது. ஆகவே இந்த கான்செப்டோட சேர்த்து நான் இந்த பப்ளிக் கீயையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட், இப்போ போவோம் எப்படி அந்த பப்ளிக் கீ அல்லது அட்ரஸ் அல்லது அந்த அக்கௌண்ட் நம்பரை எங்கேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதலாவது பாருங்க, நான் பைனான்ஸ்ல இருந்து தான், இது என்னுடைய பைனான்ஸ். இந்த லோகோ மேலே பார்த்துக்கொள்ளுங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து பைனான்ஸ், மேலே பாருங்க பைனான்ஸ். பைபிட்னு சொல்றது ஒயிட் கலர் ஸ்க்ரீன், மேலே பாருங்க பைபிட்னு இருக்கும். ஓகே, இது ரெண்டையும் இப்படி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இது பைபிட், அங்கால பிளாக் ஸ்க்ரீன் வந்து பைனான்ஸ். இப்போ நான் பைனான்ஸில் இருந்து பைபிட்டுக்கு தான் அனுப்ப போகிறேன். ஆகவே பைனான்ஸ்ல இருந்து விட்ரோல் தான் பண்ண போகிறேன். எங்கே டிபாசிட் பண்ண போகிறேன்? பைபிட். ஆகவே எனக்கு பைபிட்டில் தான் அட்ரஸ் தேவைப்படும், அட்ரஸ் தேவைப்படும் அல்லது பப்ளிக் கீ தேவைப்படும். இந்த அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டால் சிம்பிள். இந்த பாருங்க மேலே டிபாசிட்னு இருக்கு தானே, இந்த டிபாசிட்டை கிளிக் பண்ணுங்க பைபிட்டில். இதில் பாருங்க டிபாசிட் கிரிப்டோ P2P ட்ரேடிங் இருக்கு தானே, இந்த P2P ட்ரேடிங் நம்ம பார்த்துட்டோம் பைனான்ஸுக்குள்ள. இப்போ இந்த டிபாசிட் கிரிப்டோவை கிளிக் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். டிபாசிட் கிரிப்டோவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இந்த டிபாசிட் கிரிப்டோவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், ரைட் ஓகே, டிபாசிட் கிரிப்டோவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க டிபாசிட் பைபிட்டில் ஒரு டிபாசிட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல கேட்கும் உங்களுக்கு என்ன கொயினை அனுப்ப போறீங்க. சூஸ் கொயின் டு டிபாசிட், என்ன கொயினை பைபிட்டுக்கு டிபாசிட் பண்ண போறீங்க. இப்போ இம்திசாம் என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு யூஎஸ்டிடி தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ யூஎஸ்டிடி தாங்கன்னு சொல்லி கேட்டாருன்னு சொன்னால் நான் அவருக்கு யூஎஸ்டிடி தான் அனுப்பணும். அல்லது அவர் பிடிசி என்கிட்ட இருந்துச்சு, பிடிசி அவர் கேட்குறாருன்னு சொன்னால் பிடிசி அனுப்பலாம், அல்லது யூஎஸ்டிசி எந்த கோயின் அவருக்கு விருப்பமோ அதை அனுப்பலாம். ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக எப்பயும் இந்த யூஎஸ்டிடி அனுப்புறதுல கவனமாக இருங்க. யூஎஸ்டிடியை தான் அனுப்பணும், அதுதான் நல்ல விஷயம். இது ஒரு ஸ்டேபிள் கோயின் என்கிறதால. ரைட் ஓகே, இல்லை லைன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பைனான்ஸ்ல இருந்து பைபிட்டுக்கு ஒரு கோயினை அனுப்பணும்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்க. நான் ஒரு விடயம் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்திருந்தேன் 2வது செஷன்ல. ஒருத்தரோட உதவி இல்லாம ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்னொரு வாலெட்டுக்கு அல்லது எக்ஸ்சேஞ்சுக்கு வேற ஒரு வாலெட்டுக்கு கோயின் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒருத்தர் கண்டிப்பா இதுக்குள்ள நமக்கு தேவை. அவர் யாரு? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க எனக்கு. கதைங்க நீங்க. வெரி குட் மாதேஷ், வெரி குட். மற்றவர்களுக்கும் அது விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே சத்துஜா, இம்திசாம், உங்களுக்கும் அது தெரியணும். நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, ஒரு டீப்பா இந்த விஷயம் எல்லாம் உங்களுடைய மண்டைக்குள்ள கிளியரா, பிளாக் செயின்னா என்னது, கிரிப்டோ கரன்சினா என்னது, ஸ்டேபிள் கோயின்னா என்னது, இந்த பிளாக் செயினுக்குள்ள எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அடுத்து கிரிப்டோ டிபாசிட் விட்ரோவல்னா என்னது, வாலெட்னா என்னது, எக்ஸ்சேஞ்ச்னா என்னது, பப்ளிக் கீனா என்னது, பிரைவேட் கீனா என்னது, P2Pனா என்னது, பைனான்ஸ் பேனா என்னது. இப்போ பைனான்ஸ்லேருந்து இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ விடயம் லேர்ன் பண்ணியிருக்கோன்னு மட்டும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக தான் சொல்லி கொடுத்துட்டு வரேன், எதையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல். அடுத்தடுத்த கட்டம். ஓகே, நான் இங்கேயும் போய் இங்கே உண்டு அப்படி இல்லை, இப்படி தான் நம்ம போய் கொண்டிருக்கோம். ஆகவே இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எடுத்த உடனே நீங்கள் பிளாக் செயின்னு சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் உங்களுக்கு சரியாக இது விளங்கி இருக்குதுன்னு அர்த்தம். ரைட், அப்போ இந்த பிளாக் செயின் யாரு? நான் அன்னைக்கே டீச் பண்ணிட்டேன். பிளாக் செயின் சொல்றது ஒரு ரோட். இந்த கிரிப்டோ கரன்சிகளை அங்கால இங்கால மாத்துறவர் தான் யாருன்னு கேட்டா இந்த பிளாக் செயின். இவரோட உதவி இல்லாம, இந்த ரோடு இல்லாம, இந்த பாதை இல்லாம எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியையுமே இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கோ இன்னும் ஒரு வாலெட்டுக்கோ உங்களுக்கு கொண்டு போக முடியாது. அந்த பைனான்ஸ் பே இருக்கு தானே, அதுக்கு பிளாக் செயின் தேவையில்லை.
நல்லா நோட் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட் இருக்கு. பைனான்ஸ் பேக்குள்ள ஏன் பிளாக் செயின் தேவையில்லைன்னு கேட்டா, அது பைனான்ஸுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விடயம், அந்த கம்பெனிக்குள்ளேயே நடக்குது. ஆகவே அவங்க இங்க இருந்து அவங்கக்குள்ளேயே செஞ்சு கொள்வாங்க, அங்க தேவைப்படாது. பட் அது இல்லாம நீங்க வெளியில இதுக்குள்ள அவங்க பைனான்ஸுக்குள்ளே அவங்க செஞ்சு கொள்றாங்க. பட் இதை தவிர வேற எங்கேயாவது நீங்க செய்ய போனீங்கன்னு சொன்னா, அது வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச், வேற ஒரு வாலெட்டா இருக்கலாம். அங்க செய்யும் போது நம்ம மெனுவலா இந்த பிளாக் செயின் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதுக்கு தான் அந்த பிளாக் செயின் சம்பந்தமா டீப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம், நான் உங்களுக்கு பிளாக் செயின் டீச் பண்ணும்போது ஒரு கொயின் வெர்சஸ் டோக்கன் சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு காய்ச்சிருந்தேன். கொயின் என்பது கொயின் வித் டோக்கன். எனக்கு யாராவது சொல்லுங்க, இந்த கொயினுக்கும் டோக்கனுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்னது? சத்துஜா, இம்திசாம், மாதேஸ், யாராவது ஒருத்தர் ஒரு மெசேஜ் கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. கொயினுக்கும் டோக்கனுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்னது? ரைட், ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, பார்ப்போம். கொயினுக்கு பிளாக் செயின் இருக்கு. ரைட், வெரி குட் சத்துஜா. அப்ப டோக்கனுக்கு? ரைட், மறைமுகமா உங்களுடைய ஆன்சர்ல டோக்கனுக்கு பிளாக் செயின் இல்லை. ரைட், கொயினுக்கு பிளாக் செயின் இருக்கு, கொயினுக்கு சொந்தமான பிளாக் செயின் இருக்கணும். ஓகே, சத்துஜா சொன்னது வெரி குட், அவங்களோட ஆன்சர் சரி. அவங்க சொல்றாங்க கொயினுக்கு பிளாக் செயின் இருக்குதுன்னு சொல்லி. அதாவது இல்ல கொயினுக்கு பிளாக் செயின் இருக்காதா? சத்துஜா, அவங்களுடைய மெசேஜ் கொஞ்சம் சரியா ரீட் பண்ணா இருக்காதுன்னு மாதிரி எனக்கு விளங்குது. அது இருக்குதா இருக்காதா? எங்க இன்னொரு மெசேஜ் போடுங்க. இருக்குதா இருக்காதா? இருக்குது. ரைட், ஓகே, வெரி குட் வெரி குட். கொயினுக்கு பிளாக் செயின் இருக்கு. ஓகே, கொயினுக்கு கண்டிப்பா பிளாக் செயின் இருக்கு. ஆனா இந்த டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாக் செயின் இருக்காது. இப்ப ஏன் இந்த விஷயத்தை ஏன் இப்ப கேட்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுதான் இங்க சம்மந்தப்பட போகுது. ஒரு எக்ஸ்சேஞ்சில் இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அனுப்புறதுக்கு கண்டிப்பா இந்த பிளாக் செயினோட நாலேஜ் கொஞ்சம் தேவைப்படும். அப்ப கொயின்னு சொல்லும் போது இந்த நான் ஆரம்பத்தில் கதைச்சிருந்தேன், உங்களுக்கு அந்த பிளாக் செயின் சப்ஜெக்ட்ல தெரிஞ்சிருக்கும். இந்த பிட்கோயின் சொல்றது ஒரு கொயின், அதுக்குன்னு சொந்தமான பிளாக் செயின் இருக்கு. அப்ப நீங்க இந்த பிடிசி பிட்கோயினை ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்ப போறீங்கன்னு சொன்னா பிட்கோயினுக்கும் சொந்தமான பிளாக் செயின் இருக்கு, அந்த பிளாக் செயின் மூலமா நீங்க அனுப்பலாம். அதே போல எத்தீரியம் கோயின் சொல்றது ஒரு கொயின். எத்தீரியத்துக்கு ஒரு கொயின் என்கிறதால அந்த எத்தீரியத்துக்கு சொந்தமான பிளாக் செயின் இருக்கு. எத்தீரியத்து அந்த கொயினை நீங்க இன்னும் ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா எத்தீரியத்தை, அவங்களுடைய சொந்தமான பிளாக் செயின் இருக்கு, அதன் மூலமா அனுப்ப முடியும். ஆனா யூஎஸ்டிடின்னு சொல்றது ஒரு கொயின் கிடையாது, அவர் ஒரு டோக்கன். டோக்கன் மீனிங் என்னன்னு கேட்டா, இந்த யூஎஸ்டிடிக்கு ஒரு பிளாக் செயின் சொந்தமா இருக்காது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, யார் யாருக்கிட்ட பிளாக் செயின் இருக்கோ அவங்க கிட்டலாம் கொஞ்சம் எக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க. எனக்கு உங்களோட பிளாக் செயினை கொஞ்சம் தாங்க, அந்த பிளாக் செயின் மூலமா என்னுடைய கொயினையும் சேர்த்து நானும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொள்றேன் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போடுவாங்க. இதுக்கு பேர் நம்ம சொல்லுவோம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எப்படி இந்த யூஎஸ்டிசி இங்கே இருக்கு, இவரும் ஒரு டோக்கன், இவரும் கோயின் கிடையாது. இது ரிப்பிள் கோயின். ஓகே, எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் கோயினோட ஒரு டோக்கன். இந்த யூஎஸ்டிடியும் ஒரு டோக்கன். பட் எத்தீரியம் எல்லாம் பிளாக் செயின், சாரி எத்தீரியம் எல்லாம் கோயின், அவங்களுக்குலாம் பிளாக் செயின் இருக்கு. பட் இந்த யூஎஸ்டிடிக்கு யூஎஸ்டிசிக்கு எல்லாம் சொந்தமான பிளாக் செயின் கிடையாது. இவங்க எல்லாம் வேற வேற கோயின்களோட யார் யார்கிட்ட பிளாக் செயின் இருக்கோ அந்த ரோடை யூஸ் பண்ணுவாங்க ரெண்ட்டுக்கு, ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நல்லா டீப்பாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பைனான்ஸ் இருக்கு தானே, பைனான்ஸுக்கு சொந்தமான கோயின் தான் பிஎன்பி கோயின். இந்த பைனான்ஸுக்கு இன்னும் ஒரு கோயின் இருக்கு, பியூஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கோயினும் இருக்கு. ரெண்டு கோயின் இருக்கு. ஆனா இந்த பைனான்ஸ் கம்பெனியோட இந்த பிஎன்பி கோயின் வந்து ஒரு கோயின், அதுக்கு சொந்தமா பிளாக் செயின் இருக்கு. இந்த பிஎன்பிக்கு சொந்தமா பிளாக் செயின் இருக்கு. பட் பியூஎஸ்டின்னு சொல்றது கோயின் கிடையாது, இது ஒரு டோக்கன். இதுக்கு பிளாக் செயின், இதுக்கு சொந்தமான பிளாக் செயின் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல.
அப்போ பிஎன்பி கோயினுக்கு பிஎன்பி பிளாக் செயின் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் பியூஎஸ்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் இந்த பிஎன்பிக்குன்னு ஒரு செயின் ஒன்று இருக்கும். இந்த பிஎன்பி செயினில் போய் தான் பியூஎஸ்டி கோயினை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு சொந்தமான பிளாக் செயின் இருக்காது, வேற ஒருத்தரோட பிளாக் செயினை யூஸ் பண்ணி தான் இவங்க பாவிக்க வேண்டி வரும். ரைட். இப்போ இதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் உள்ளுக்கு போய். இப்போ நான் வந்து யாருக்கு இன்திசாமுக்கு என்ன கோயினை டிபாசிட் அவருக்கு அனுப்ப போகிறேன்னு கேட்டால் என்னுடைய பைனான்ஸ்லேருந்து யூஎஸ்டிடி அனுப்ப போகிறேன். ஆகவே என்ன கோயின், முதலாவது விஷயம் கோயினை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. என்ன கோயின், யூஎஸ்டிடி. அல்லது இந்த இடத்துல உங்களுக்கு போய் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணும்போது டைப் பண்ணுங்க யூஎஸ்டிடி. ரைட், முதலாவது விஷயம் டன். யூஎஸ்டிடி ஓகே, கோயின் சரி. ரெண்டாவது சூஸ் செயின் இருக்கு பாருங்க, இந்த பாருங்க இதுதான் பிளாக் செயின். எந்த பிளாக் செயினை சூஸ் பண்ண போறீங்க அதுக்கு பாருங்க இந்த இடத்துல எரோமா கொண்டு இருக்கு, இதுக்குள்ள இந்த பாருங்க இருக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு பிளாக் செயின். இது எத்தீரியத்தோட இஆர்சி பாருங்க, யூஎஸ்டிடிக்கு சொந்தமான பிளாக் செயின் இல்லை, அந்த கோயினுக்கு பிளாக் செயின் இல்லை. அவங்க வந்து என்ன இந்த எத்தீரியத்தோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க, ட்ரோன் கோயினோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க எப்ட்ரீம் ஒன்று இருக்கு, அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கொள்றாங்க. இந்த சொலோனாவில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கொள்றாங்க. அல்லது BEP20 இது பைனான்ஸோட ஒரு பிளாக் செயின், அதோட கான்ட்ராக்ட் போட்டுக்கொள்றாங்க. இந்த AVX இப்படி பல பிளாக் செயினோட இவங்க கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அதாவது இந்த எந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி யோசிச்சுங்க, நீங்கள் கொழும்புல இருந்து ஜஃப்னா போகணும், இப்போ டிரெக்டாக போகிறதா இருந்தால் ஓகே ஓகே, அல்லது வேறு வேறு ரூட்டுங்க இருக்கும் தானே, அந்த ரூட்டுங்க தான் இதெல்லாம். எந்த ரூட்டில் நீங்கள் போக போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூஎஸ்டிடி அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு 5-6 எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு ரோட்டில் போகலாம். இப்போ நீங்கள் கொழும்புலேருந்து ஜஃப்னா போகிறதுக்கு ஒரு 10 ரோடு இருக்கும். இதில் எந்த ரோட்டில் நீங்கள் போக போகிறீங்க. சில வேளை இந்த ரோட் வந்து ரோட் நல்லா இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் கூடயாக இருக்கும். ரெண்டாவது ரோட் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும். அல்லது மூன்றாவது ரோட்டில் இதில் வாகனங்கள் டிராஃபிக் கூடுதலாக இருக்கும். நான்காவது ரோட்டில் டிராஃபிக் குறைவாக இருக்கும். ஐந்தாவது ரோட்டில் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயங்கள், கள்ளத்தனமோ அல்லது ஒரு ஏதோ எனிமல்ஸ், யானைகள் வேட்டையாடுறது, அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். பிறகுதா இந்த நிறைய ரோடு இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் பார்க்கும்போது எந்த ரோடுக்குள்ளே நீங்கள் பயணிக்க போகிறீங்க, எந்த ரோட் மூலமாக இந்த யூஎஸ்டிடியை நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதுக்கு நான் முதலாவது எடுக்கிறேன் எத்திரியம் சொல்லக்கூடிய ERC20 பிளாக் செயினை செலக்ட் பண்ணி அதன் மூலமாக யூஎஸ்டிடியை முதலாவது அனுப்பி பார்ப்போம். எப்படி எவ்வளோ நல்லமா, அந்த ரோடு நல்லமா, ஒரு ஃபீ எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஃபீ போகுது, அது கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட். இப்போ நான் முதலாவதாக எத்தீரியத்தோட ERC20 கிளிக் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் கோயின் சரி, பிளாக் செயின். இப்போ நான் யாருடைய பிளாக் செயின் யூஎஸ்டிடி அனுப்ப போகிறேன், எத்தீரியத்தோட பிளாக் செயினில் தான் நான் அனுப்ப போகிறேன். ஓகே, அனுப்ப போகிறேன். ரைட். ஓகே, மூன்றாவது கன்ஃபர்மேஷன் டிபாசிட் அட்ரஸ். அதாவது கீழே பாருங்க, இதுதான் அந்த அட்ரஸ். ஒரு பாருங்க, ஒரு பார் கோட் இருக்கு, ஒரு லிங்க், ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. இது ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் பப்ளிக் கீ. அதாவது யூஎஸ்டிடியை எத்தீரியத்தோட பிளாக் செயினோட அனுப்பும் போது இந்த பப்ளிக் கீ இந்த அட்ரஸ்ல தான் நீங்க அனுப்ப போறீங்க. ஆகவே இப்போ இந்த அட்ரஸ் தான் நமக்கு வேணும், இந்த பப்ளிக் கீ தான் வேணும்னு சொன்னா இவருக்கு முன்னாடி பாருங்க ஒரு காப்பி பண்ற ஆப்ஷன் இருக்கு, இவர் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, கோபிட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ பைபிட்ல இருக்கக்கூடிய டிபாசிட் அட்ரஸை நான் காப்பி பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். இப்போ இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டால் பைனான்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சில் விட்ரோல் கொடுக்க போகிறோம். யாருக்கு விட்ரோல் கொடுத்து யாருக்கு அனுப்ப போகிறோம், பைபிட்டுக்கு. அப்போ இந்த அட்ரஸை காப்பி பண்ணியாச்சு. ரைட். இப்போ ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, என்ன கோயின் யூஎஸ்டிடி, என்ன பிளாக் செயின் எத்தீரியத்தோட பிளாக் செயின், அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் போகிறேன் பைனான்ஸுக்குள்ளே. ரைட், பைனான்ஸுக்குள்ளே போகிறேன். இங்கே போயிட்டு முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே இருக்க கோயினை விட்ரோல் பண்ணணும். அதுக்கு எங்கே விட்ரோல்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும்னு கேட்டால் அதுவும் இந்த டிபாசிட்குள்ளே தான் அது விட்ரோல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிபாசிட்டுக்குள்ளே போங்க. P2P ட்ரேடிங் இல்லை, டிபாசிட் கிரிப்டோன் இருக்கு தானே, அதை அப்படி கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிபாசிட் கிரிப்டோ, விட்ரோல் கிரிப்டோன்னு சொல்லி. இப்போ நான் என்ன செய்ய போறேன், பைனான்ஸ்ல இருந்து விட்ரோல் பண்ண போறேன். ஆகவே விட்ரோல் கிரிப்டோவை கிளிக் பண்ணுங்க. Okay, your anti-using code not been okay. Right.
ஸோ இந்த பாருங்க விட்ரோல் கிரிப்டோன் இருக்கு ரைட். இந்த விட்ரோல் கிரிப்டோ இப்படி கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக கேட்குது செலக்ட் கோயின் ரைட். ஓகே ஓகே செலக்ட் கோயின் ரைட். என்ன கோயின் அனுப்ப போறீங்க? என்ன கோயின் அனுப்ப போகிறோம்? USDT கோயினை தான் அனுப்ப போகிறோம் ரைட். சரி, இந்த விஷயத்தை செய்ய முன்னுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ரைட். இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்து இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அல்லது வாலெட்டுக்கு நீங்கள் கோயினை அனுப்பணும்னு சொன்னால் இந்த USDT கோயினை அனுப்ப போகிறோம். இது உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள எந்த வாலெட்டில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முதலாவது பார்த்துக்கொள்ளணும். இது எந்த வாலெட்டில் இருக்கணும்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட் வாலெட்டுக்குள்ளே இருக்கணும். ஃபண்டிங் வாலெட்டில் வைத்துக்கொண்டு பிளாக் செயினை யூஸ் பண்ணி வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச் அல்லது வேற ஒரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது சொல்ல மறந்துட்டேன் ஆரம்பத்தில், தயவு செய்து கொஞ்சம் இதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அமௌண்ட் எங்கே இருக்கணும்னு கேட்டால் ஃபண்டிங் வாலெட்டுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முதலாவது நான் விட்ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எகெயின் இந்த எசெட்டுக்கு போகிறேன். ஓகே, இந்த எசெட்டுக்குள்ளே போய் இப்போ என்னுடைய அமௌண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த ஃபண்டிங் வாலெட்டுக்குள்ளே இருக்குது. ஃபண்டிங் வாலெட்டில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பிளாக் செயினை யூஸ் பண்ணி வேற ஒரு பிளாக் செயின் அல்லது வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பாருங்கள், ஃபண்டிங்குள்ளே தான் காசு இருக்குது. சத்துஜா ரைட். ஓகே, அவங்களுடைய ஓகே ரைட். இந்த ஃபண்டிங் வாலெட்டுக்குள்ளே தான் பாருங்கள் USDT இருக்குது. இதில் என்ன செய்யணும்னு கேட்டால் முதலாவது ஸ்போர்ட் வாலெட்டுக்கு மாற்றிக்கொள்ளணும். தயவு செய்து இதை கொஞ்சம் பாருங்கள். ஃபண்டிங்லேருந்து ஸ்போர்ட் வாலெட்டுக்கு. ஆகவே சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் எங்கே ஃபண்டிங் டு எங்கே ஃபியட் அண்ட் ஸ்போர்ட், அதாவது ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்போர்ட். ஃபியட் அண்ட் ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அதுக்கு தான் மாற்ற போகிறோம். என்ன கோயின்? USDT. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? USDT அமௌண்ட் எவ்வளோ? மேக்ஸிமம் 6.9 இருக்குது. 6.9 நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டதுக்கு பிறகு பாருங்கள் என்னுடைய பேலன்ஸ் எங்கே வந்து இருக்க போகுதுன்னு கேட்டால் ஃபண்டிங்கில் இல்லை, USDT 0. இதை நான் ஸ்போர்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். ஆகவே ஸ்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 6.9 இந்த ஸ்போர்ட் வாலெட்டுக்குள்ளே 6.9 இருக்குது. இந்த ஸ்போர்ட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பிளாக் செயினை யூஸ் பண்ணி வேற ஒரு பிளாக் செயினுக்கு உங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். இதை முதலாவது மாற்றிக்கொள்ளணும். மாற்றினா தான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ டிபாசிட்டுக்கு போங்க. டிபாசிட் கிரிப்டோ, விட்ரோல் கிரிப்டோ ரைட். இப்போ தான் அந்த விஷயத்துக்கு வந்துட்டோம். ஓகே ரைட். இப்போ குயிக்காக பார்ப்போம். என்ன கோயின் செலக்ட் பண்ண போகிறோம்? USDT. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு ரைட். விட்ரோவல் டு இந்த பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. விட்ரோல் டு இந்த பாருங்க அட்ரஸ் இருக்கு தானே, அதாவது அட்ரஸ் யாரையாவது எந்த அட்ரஸுக்கு அனுப்ப போகிறோம்? பைபிட்டில் இருக்கக்கூடிய எத்தீரிய பிளாக் செயினோட அட்ரஸுக்கு தான் அனுப்ப போகிறோம். ஓகே ரைட். இப்போ முதலாவது பைபிட்டில் அட்ரஸ் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஓகே ரைட், சாரி, இது என்ன ஆயிட்டு எகெயின் இது வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு பைபிட்டில் ரைட். இது குயிக்காக நான் போட்டுக்கொள்கிறேன். USDT எத்தீரியம். ஓகே, இந்த பாருங்க டிபாசிட் அட்ரஸ் காப்பி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த காப்பி பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இந்த அட்ரஸில் முன்னுக்குள்ள நம்பரையும் எண்டில் உள்ள நம்பரையும், ஓகே, பிகினிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் எண்டில் இருக்கக்கூடிய நம்பரையும் பார்த்துக்கொள்ளுங்க. 0x5D. ஓகே, இதை தான் காப்பி பண்ணுறேன் ரைட். காப்பி. இப்போ பைனான்ஸில் போய் நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் காப்பி பண்ண அந்த ஐடி அட்ரஸை என்டர் அட்ரஸ்ன்னு இருக்குது தானே, இதில் பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். பேஸ்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாமல் பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு எழுத்து ஏதாவது மிஸ் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் எகெயின் உங்களுக்கு அந்த ஃபண்டை ரெக்கவர் பண்ண முடியாது. 0x55D. ஓகே, மூணாவது பாருங்க செலக்ட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு ரைட். இதுதான் என்னது கேட்குறான்னு கேட்டால் ரைட் அட்ரஸை கொடுத்துட்டீங்க. இந்த அட்ரஸ் யாருடைய அட்ரஸ்? யாருடைய அட்ரஸ்? எந்த பிளாக் செயினோட அட்ரஸ்? அதாவது எத்தீரியம் சொல்லக்கூடிய ERC20 சொல்லக்கூடிய இவங்களுடைய பிளாக் செயின் அட்ரஸ் தான் அது. ஆகவே எத்தீரியத்தை கிளிக் பண்ணுங்க. எத்தீரியத்தை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்க ரைட் எல்லாம் ஓகே. USDT கோயின் சரி, அட்ரஸ் ஆர்டர் ஓகே, எத்தீரியம் சொல்லி அந்த விஷயத்தையும் கொடுத்துட்டீங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் ரைட். இந்த இடத்துல பாருங்க விட்ரோல் அமௌண்ட் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. விட்ரோல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் விட்ரோல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே மினிமம் கேட்குது $20 கீழே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால்
என்னுடைய வாலெட்டில் எவ்வளோ இருக்கு? 6.9 தான் இருக்கு. அப்போ எனக்கு இதுக்கு அனுப்ப முடியுமா? இல்லை லைனில் இருக்கீங்களா? நானே கதைத்து கொண்டிருக்கேன், ரொம்ப நேரம் கதைச்சிட்டேன். இருக்கும். ரைட், ஓகே 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 மாதேஷ். ரைட், இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த 6.9 இந்த இவருக்கு அனுப்ப முடியாது, பட் கண்டிப்பாக $20 இருக்கணும். இருந்தாலும் மினிமம் 20 தானே. நான் எக்ஸாம்பிளுக்கு 6.9 போட்டு கதைக்கிறேன். ஓகே, அப்போ நான் அனுப்ப போகிறது கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கதைக்கிறேன். ஓகே ரைட். அப்போ 6.9 நான் அனுப்ப போறேன்னு நினைச்சுக்கொள்ளுங்க, பட் மினிமம் 20 இருக்கணும். 20க்கு மேலே பாருங்க, அமௌண்ட் டு ரிடீம் மஸ்ட் பி அட்லீஸ்ட் $20. ஓகே, $20 இருந்தால் தான் நான் அனுப்ப முடியும். ரைட், அதெல்லாம் தேவையில்லை. 20 நம்ம அனுப்ப போகிறது இல்லை தானே. ஓகே, விட்ரோல் அமௌண்ட் அந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட், முக்கியமான ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல வாங்க. ரைட், இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய $6.9 அதாவது யூஎஸ்டிடியை நாம அனுப்ப போறோம் இம்திசாமுக்கு. பட் நான் இந்த எத்தீரியத்தோட பிளாக் செயின்ல நான் அனுப்பும் போது அந்த இம்திசாம் வந்து பைபிட்டில் அவருக்கு ரிசீவ் ஆகும் போது எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டா 5.2 USDT தான் அவருக்கு கிடைக்க போகுது. அப்ப இதுக்கான அந்த பேலன்ஸா இருக்கக்கூடிய அமௌண்ட் கீழே பாருங்க, ஒரு நெட்வொர்க் ஃபீன்னு சொல்லி $1.7 வந்து இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் ஃபீயா அறவிடுறாங்க. இது ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஒரு பைனான்ஸ்லேருந்து பைனான்ஸுக்கு ஃப்ரீயாக அனுப்பலாம், பட் பைனான்ஸ்லேருந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேற ஒரு வாலெட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிளாக் செயின் உதவி தேவைப்படும். பிளாக் செயின் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிளாக் செயினுக்கு ஒரு ஃபீ ஒன்று நீங்கள் பே பண்ணணும். இந்த இடத்துல எத்தீரியத்தோட பிளாக் செயின் நமக்கு எடுத்திருக்கும் அனுப்புறதுக்கு யூஎஸ்டிடியை, பட் 6.9 அனுப்புறதுக்கு 1.7 USDT நெட்வொர்க் ஃபீயாக கொடுக்க போறீங்க. ரைட், இப்போ சில நேரம் ரைட் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 6.9 1.7 நெட்வொர்க் ஃபீயை கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 6.9 எனக்கு டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது. ஓகே, 20 கொடுத்தாலும் இந்த 1.7 USDT உங்களுக்கு போக போகுது. இந்த இடத்துல பாருங்கள் விட்ரோல் இருக்கு தானே, இந்த விட்ரோலை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும் உங்களுடைய இமெயிலுக்கு அல்லது ஒத்தன்டிகேட்டருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுடைய அமௌண்ட் அப்படியே பைபிட்டுக்கு இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். பைபிட்டுக்கு எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டால் பைபிட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட் வாலெட்டுக்கு தான் இந்த அமௌண்ட் போய் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்மளுடைய ஸ்போர்ட் வாலெட்டில் இருந்து இப்போ என்னுடைய ஸ்போர்ட் வாலெட்டில் இருந்து நான் இம்திசாமுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அவருடைய ஸ்போர்ட் வாலெட்டுக்கு தான் இந்த USDT 5.28 வந்து ரிசீவ்ட் ஆகும். ஆகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படி தான், இவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு இந்த பிளாக் செயினை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். பிளாக் செயின் அட்ரஸை சரியாக பேஸ் பண்ணணும், பிளாக் செயின் சரியாக கொடுங்க, வேறொரு பிளாக் செயினை மாற்றி கொடுத்துடக்கூடாது. இப்போ இந்த அட்ரஸில் வந்து எத்திரியத்தோட அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே போய் சொலோனாவில் இந்த பாருங்கள் பிஎஸ்சி அல்லது அதை இப்படி போய் கொடுத்துடக்கூடாது. இப்படி கொடுத்தாலும் அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ்ட் ஆகாது, பிழைச்சிடும். கவனமாக இருக்கணும். ஆகவே எந்த அட்ரஸை கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தேவையான அந்த அட்ரஸ் யாருடைய அட்ரஸோ அவங்களுடைய பிளாக் செயின் இந்த இடத்துல கொடுக்க பழகி கொள்ளுங்க. ரைட், இப்போ நம்ம எத்தீரியத்தோட பயணிக்கிறதால நமக்கு பாருங்க டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து 1.7 USDT காஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, கொழும்புல இருந்து ஜஃப்னா போகும்போது முதலாவது வேயில் நமக்கு 1.7 காஸ்ட் ஆகுது, காஸ்ட் கூடையா இருக்கே. இன்னும் ஒரு மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், அங்கே காஸ்ட் குறைவாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த வேயை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எத்திரியத்தோட பிளாக் செயினில் தானே போக பார்த்தோம். இல்லை எத்திரியம் பிளாக் செயின் வேணாம், வேற ஏதாவது பிளாக் செயின் போகும்போது இந்த டிரான்சாக்ஷன் நெட்வொர்க் ஃபீ இன்னும் குறைவாக இருக்குமா சீப்பாக இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வேற ஒரு வேற ஒரு பிளாக் செயினோட அட்ரஸை நம்ம கொண்டு வரணும், அதை ட்ராவல் பண்ண பார்ப்போம். ஓகே ரைட், அதுக்கு இது உங்களுக்கு விளங்கியிருக்கணும். ரைட், இப்போ நான் எகெயின் பைபிட்டுக்கு போகிறேன். பைபிட்டில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் எகெயின் இப்போ அதே கோயின் தான், பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்னா ரூட்டை கொஞ்சம் மாற்ற போகிறேன். இப்போ யூஎஸ்டி எந்த ஒரு ரூட்லையும் போகலாம் தானே, நமக்கு எத்திரியத்தோட போகலாம், பிஎன்பியில் போகலாம், சொலோனாவில் போகலாம், டிஆர்எக்ஸ், யாருக்கு ரூட் இருக்கோ அந்தந்த ரூட்லலாம் பயணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் எத்தீரியத்தில் நான் ஆரம்பத்தில் போன ரூட் இப்போ அவர்கிட்ட இல்லை, இந்த TRC-20 சொல்லக்கூடிய ட்ரோனோட அவருடைய பாதையில் போக போகிறோம்.
அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டால் இந்த ட்ரோன் நெட்வொர்க் பிளாக் செயினை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். சிம்பிள், சிந்த விஷயம் தான் இது, அது பிடிச்சிக்கொள்ள வரைக்கும் கஷ்டம். USDT ட்ரோன் TRC20. ரைட். இப்போ கன்ஃபர்மேஷன் டிபாசிட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த TRC20க்கான டிபாசிட் அட்ரஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேற ஒரு அட்ரஸ் தான் கிடைக்கும், வேற ஒரு பப்ளிக் கீ தான் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பேங்க்குக்கும் இந்த பேங்க்குக்கும் டிஃப்ரெண்ட்டான அட்ரஸ் இருக்குது தானே, அந்த அக்கௌண்ட் நம்பர், அந்த மாதிரி வேற ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த பப்ளிக் கீயை நான் காப்பி பண்ணுறேன், TH7I. முதலாவதும் இறுதியான நம்பரை பார்த்துக்கொள்ளுங்க. காப்பி. யாருடைய பிளாக் செயின்? TRC20 ட்ரோனோட பிளாக் செயின். எகெயின் நான் பைனான்ஸுக்குள்ளே போகிறேன். இங்கே போயிட்டு முதலாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் விட்ரோல் கிரிப்டோ ஓகே, USDT ஓகே. விட்ரோல் என்னது? அட்ரஸில் விட்ரோல் பண்ண போகிறீங்க. முதலாவது இந்த அட்ரஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆரம்பத்தில் இருந்த அட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோனோட அட்ரஸ் TH அதே போல் 7I. இப்போ பாருங்கள் ஒரு எரமாக்குன்னு வருது இந்த இடத்துல ரெட் கலரில் பாருங்கள். இந்த அட்ரஸும் இந்த பிளாக் செயினுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி வருது. அதாவது இது எத்தீரியத்தோட பிளாக் செயின், இது அட்ரஸ் வந்து ட்ரோனோட அட்ரஸ். அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ நான் இந்த எத்தீரியம் பிளாக் செயின் என்ன செய்யணும்னு கேட்டால் TRX, இந்த பாருங்க ட்ரோன் TRC20 ஒன்று இருக்கு. இதில் நேம் தான் TRC20, அந்த பிளாக் செயினோட நேம் TRC20. இதுக்கு எத்தீரியத்தோட ERC20ன்னு சொல்லுவோம், ட்ரோனோட TRC20ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த TRC20 கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டும் ஓகே ஆகிட்டாங்க. பாருங்க சக்ஸஸ், நல்ல விஷயம். இப்போ அதே அமௌண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். கீழே பாருங்க, இங்கேயே மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ரைட். இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ எத்தீரியத்தோட பிளாக் செயினில் போகும்போது $20 மினிமமாக கேட்டுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பட் TRC ட்ரோன் பிளாக் செயினில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு $10 மினிமம் அனுப்பலாம். பட் $10 நம்மளுடைய அவைலபிள் பேலன்ஸாக இல்லை. இருக்குது எவ்வளோ? 6.9. இது அனுப்ப முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 6.9 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன். ரைட். இப்போ பார்ப்போம் டிரான்சாக்ஷன் ஃபீ, நெட்வொர்க் ஃபீலாம் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க 6.9ல் 5.9 ரிசீவ் ஆக போகுது. யாருக்கு? இம்திசாமுக்கு. ஆனால் நெட்வொர்க் ஃபீ எவ்வளோன்னு கேட்டால் $1. எத்தீரியத்தோட பயணிக்கும் போது $1.7, ட்ரோனோட பயணிக்கும் போது $1. இது ரெண்டில் யார் சீப்புன்னு நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளணும். இல்லை எத்தீரியத்தோட போகிறத விட TRC ட்ரோனோட போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே டிரான்சாக்ஷன் நெட்வொர்க் ஃபீ நமக்கு தேவையில்லை. நமக்கு எத்தீரியத்தோட போகணுமா ட்ரோனோட போகணுமா, அப்படி கண்டிப்பாக அதில் தான் போகணுமென்று இல்லை. நமக்கு யார் சீப்பாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த TRC20 எத்தீரியத்தோட விட இந்த ட்ரோனோட TRC20 நமக்கு சீப்பாக இருக்குது. ரைட். இதில் போக விருப்பப்பட்டீங்கன்னா வித்ட்ரோவில் கொடுங்க, OTP வரும், OTPயை கொடுத்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்படியும் அனுப்பலாம். அடுத்து ரைட். இப்போ 2 விஷயம் பார்த்தோம், ERC20 TRC20, அது ரெண்டையும் பார்த்துட்டோம். பிளாக் செயின் வேணுமெண்டா இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒருத்தரையும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே. இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்து பார்ப்போம். இன்னும் ஒரு பிளாக் செயின் எடுத்து பார்ப்போம். அதே கோயின் TRCயில் சொலோனாவோட எடுத்து பார்ப்போம். ஓகே. இந்த பாருங்க சொலோனா அவருடைய ஒரு பிளாக் செயின் எடுத்து பார்ப்போம். இது சொலோனா பிளாக் செயின். ஓகே. அந்த சொலோனாவோட பிளாக் செயின் டிபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணுங்க. 5WNB பைனான்ஸுக்குள்ளே போய் எகெயின் அட்ரஸை இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ இந்த அட்ரஸ் இல்லை பாருங்க, நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். W6 ஓகே NB. ஓகே. இது யாருடைய அட்ரஸ்? TRCயோட அட்ரஸ் இல்லை, சொலோனாவோட அட்ரஸ். பாருங்கள் சொலோனா அவரை கொடுத்தாச்சு. ஆகவே கோயின் சரி USDT அட்ரஸ் வந்து சொலோனா கீழே, இது ரெண்டும் சரி. அப்போ சொலோனா பிளாக் செயினோட அட்ரஸ். இதில் கவனமாக இருக்கணும், தயவு செய்து இதில் மிஸ்டேக் விட வேண்டாம். ரைட். அடுத்து பாருங்க கீழே அதே அமௌண்ட் பாருங்க, இங்கே கொஞ்சம் பாருங்க ரிசீவ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.38 அவருக்கு ரிசீவ் ஆக போகுது. நெட்வொர்க் ஃபீ எவ்வளோ? $0.6. ஆகவே அப்போ இந்த 3 பிளாக் செயின் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணினேன். ஒன்று ERC20, ரெண்டாவது TRC20, மூணாவது சொலோனாவோட. இந்த 3ல் பாருங்க எத்தீரியத்தோட பிளாக் செயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.7, TRCயில் $1 சம்திங், $1 நினைக்கிறேன்.
சொலோனால பாருங்க $0.6 தான் காஸ்ட் ஆக போகுது. அப்ப இந்த மூணுல யாரு பெஸ்ட்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த சொலோனா தான் பெஸ்டா இருக்க போறாங்க. ஆகவே இந்த சொலோனாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் பாருங்க. சில நேரம் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பிளாக் செயினில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் அதிகமாக போய் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் ஃபீ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எது சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படி சீப்பாக இருக்கிறத பார்த்து இந்த டிரான்சாக்ஷன் வேலைகளை செய்து கொள்ளுங்க. ஆகவே எனக்கு சொல்லுங்க டிரான்சாக்ஷன் டைம் வந்து இந்த டைமிங்கும் கொஞ்சம் லேட் ஆகுமா இதுல? இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லை இம்திசாம். இதுல எந்த சிக்கலும் இல்லை. உங்களுக்கு சரியா பப்ளிக் வந்து என்ன உங்களுக்கு தாரன்னு சொன்னா எப்படி சார் அதை பண்றது? ரைட், எக்ஸாம்பிளுக்கு இப்படி இம்திசாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைபிட்டில் பார்ப்போம். இம்திசாம்ட இப்போ உங்களுடைய பைபிட்னு சொல்லும் இது உங்களுடைய பைபிட்டில் நீங்கள் டிபாசிட்டில் போயிட்டு யூஎஸ்டிடியை டிபாசிட் கோயினை செலக்ட் பண்ணிட்டீங்க. நல்ல விஷயம். அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லுமே சொலோனா தான் சீப்பாக இருக்குது. சொலோனாட பிளாக் செயினில் போகிறது தான் இன்றைக்கு நமக்கு இப்போ சீப்பாக இருக்குன்னு சொன்னால் சொலோனாட பிளாக் செயின் செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த அட்ரஸை காப்பி பண்ணுறீங்க. இந்த காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது தானே, இந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இம்திசாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், பிரச்சனை இல்லை. பாருங்க இங்கே இம்திசாம் ரைட், இந்த பாருங்க இம்திசாம் இருக்காரு. ஓகே, இந்த இம்திசாம்ல போயிட்டு வாட்ஸ்அப்ல பாருங்க நான் பேஸ்ட் பண்றேன். பாருங்க அதே பிளாக் செயின் இம்திசாம் உங்களுடைய மைக் கொஞ்சம் இதா இருக்கு இம்திசாம். ஓகே ரைட், இந்த பாருங்க இந்த இம்திசாம் அவரோட வாட்ஸ்அப்புக்கு பாருங்க நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்படி வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிட்டு நான் சொல்லணும் எந்த பிளாக் செயினோடது. இது பிளாக் செயின் என்னது, நான் அவருக்கு இப்படி மெசேஜ் போடுறேன் பாருங்க, அவர் லைவாக தான் போடுறேன். பிளாக் செயின் என்னது, சொலோனா. இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். சும்மா அட்ரஸை மட்டும் ஷேர் பண்ணி சரி வராது. அட்ரஸை ஷேர் பண்ணி அவர் எதில் அனுப்புவார், அவருக்கு தெரியாது எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி. ஓகே, பிளாக் செயின் என்னது, சொலோனா. அப்போ இந்த டிபாசிட் அட்ரஸ் அது இது என்ன கோயின் அதையும் கொடுக்கணும், கோயினையும் கொடுக்கணும். என்ன கோயின், யூஎஸ்டிடி. இந்த 3 டீட்டெயிலையும் நீங்கள் யாரோட ஒருத்தருக்காவது அனுப்ப போறீங்கன்னு சொன்னால் அனுப்பணும். இம்திசாம் ஓகே, இம்திசாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுக்கு பிறகு அவருடைய இதில் காப்பி பண்ணி அவருடைய எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டாக இருக்கலாம் அதில் போட்டு ரைட் அவருக்கு பிளாக் செயினும் தெரிஞ்சிடும் என்ன கோயினும் தெரிஞ்சிடும். ரைட், அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஓகேயா இம்திசாம்? இம்திசாம் ஓகே, மெசேஜ் எதுவும் போடுறாரா? இல்லை. இம்திசாம் லைனில் இருக்கீங்களா? ஓகேயா? மற்றவர்கள் மாதேஷ், சத்துஜா, உங்கள் எல்லாருக்கும் நான் இவ்வளோ நேரம் கதைச்ச விடயங்கள் ஓகேவா? மாதேஷ் ஓமண்ணா விளங்கிட்டேண்ணா. ஃபுல்லாக கிளியராக விளங்கிட்டேன் எல்லாமே? ஓமண்ணா விளங்கிட்டேண்ணா. ரைட் ரைட் ஓகே. இம்திசாம் லைனுக்கு வந்துட்டாரு. இம்திசாம் ஓகே, இம்திசாம் உங்களோட டவுட் ஓகேயா? ஓகே ரைட் இம்திசாம். சத்துஜா ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாமா? இது வரைக்கும் பார்த்த விடயங்கள் ஓகேயா? ரைட், சத்துஜாவும் லைனில் இருக்கீங்க, எல்லாம் பர்ஃபெக்ட்.